இப்ப என்ன பண்ணலாம்? பிரபுவை தடுத்தே ஆகணுமே. ஐடியா. நெஞ்சு வலிக்குதுன்னு உடனே பிரபுக்கு போன் பண்ணணும். என்ன பிரபு போனை கட் பண்றான்? அப்போ பிரபுவும் சத்யாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? இல்ல. சித்தி, நான் அவசர வழியா போயிட்டு இருக்கேன். பிரபு, நானும் அவசரமா தான். எங்க சித்தி? சும்மா. ஐயோ பிரபு, எனக்கு நெஞ்சு. அட பாவி. நெஞ்சு வலின்னு சொல்றதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டானே. ஐயோ கடவுளே, இனிமே நான் கால் பண்ண கூட அட்டெண்ட் பண்ண மாட்டான். நெஞ்சு வலின்னு சொல்ல கூட முடியலையே. அப்போ அவன் சத்யாவை தான் பார்க்க போயிட்டு இருக்கான். எனக்கு இப்பதான் உண்மையாவே நெஞ்சு வலி வருது. இவங்கள எங்க போய் தொலைஞ்சாங்க? என்னங்க, எங்க இருக்காரு? அடே வாமா சத்யா, வா. எப்படி இருக்க? உட்காருமா, உட்கார். பிரபு எப்படி இருக்கான்? என்ன இவ்வளவு தூரம்? ஆமா சச்சப்பா, தூரமா தான் வந்துட்டேன். ஆமா, பிரபு எப்படி இருக்கான்? நல்லா கஷ்டப்பட்டான். இனிமே அமுல் பேபி நல்லா இருப்பான். குட். அதுக்கு தானே உன்னை 6 மாசம் அனுப்பி வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க பாருங்க. இனிமே பிரபு டைவர்ஸ் கேட்க மாட்டான். ஆனா நான் டைவர்ஸ் கேட்டுதான் வந்துக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமா சச்சப்பா, எனக்கும் அமுல் பேபிக்கும் டைவர்ஸ் குத்துருங்க. இனிமே ஒத்து வராது. 6 மாசம்லாம் வேணாம். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இப்பவே டைவர்ஸ் குத்துருங்க. என்னாச்சுமா, ஏன் அப்படி பேசுற? உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? பைத்தியம் புச்சிடக்கூடாதுன்னு தான் டைவர்ஸ் கேக்குறேன். இனிமேலாவது என் அமுல் பேபி நல்லா இருக்கட்டும். அவனோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். ஒன்னும் புரியலம்மா. உன் கல்யாண நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல. தாலி நிலைக்கிறதுக்காக புடவெல்லாம் கூட தானம் பண்ணியம்மா. தப்பு. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையாமா? குழந்தை குட்டிலாம் பிறந்தா எல்லாம் சரியாயிடும். எனக்கு குழந்தை பொறுக்காது சச்சப்பா. என்னம்மா சொல்ற? ஆமா சச்சப்பா, அமுல் பேபி பேச்ச கேட்காததுனால தான் எனக்கு கர்ப்பம் கழிஞ்சது. அதனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால திரும்பவும் சேர்ந்தோம்.
எல்லா ரிப்போர்ட்ஸையும் தரவா செக் பண்ணிட்டேன். இனி எந்த காலத்திலயும் சத்யாவால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. அமுல் பேபிக்கு குழந்தைனா உசிறு. ஆனா அதை இனிமே என்னால கொடுக்க முடியாது. அப்போ ஒதுங்கிறது தானே நல்லது. அவனாண்ட இருந்து என்ன பிரிச்சிருங்க ஜட்ஜப்பா. அவசரப்படாத சத்யா, இதான் நம்ம யோசிச்சு பாரு. குழந்தை இல்லாத வாழ்க்கை என்னத்துக்கு ஜட்ஜப்பா? தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டி அவருது குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ஆனா ஒரு ஜட்ஜா இருந்து பாருங்க, டைவர்ஸ் குத்த அமிச்சிருவீங்க. என் அமுல் பேபியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உங்களை மாதிரிதான் ஆகணும். நீங்க பெத்த புள்ளைய இழந்துட்டீங்க. அவன் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே இழந்துட்டான். உங்களுக்காவது வளர்த்த புள்ள காணாம போச்சேன்னு கவலை. ஆனா அவனுக்கு வயித்துல வளர்ந்த புள்ள வராம போயிடுச்சுங்கிற வேதனை. என்ன பார்த்து நெருகிற வரைக்கும் என் அமுல் பேபிக்கு சந்தோஷம் வராது. இனிமே அவன் நல்லா வாழணும். சத்யா, நீ விரக்தியில பேசுறமா. நீ இப்ப எந்த முடிவும் எடுக்காத. அப்புறமா உன் குழப்பம் போனதுக்கு அப்புறம் இங்க பா. குழப்பம் போய் இப்பதான் நான் தெளிவா இருக்கிறேன். இனி போயிட்டு வர ஐடியாலாம் எனக்கு இல்ல. எனக்கு சீக்கிரமா டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் வரைஞ்சப்பா. இல்லுமா, பிரியறேன்னு சொல்ற நீ வார்த்தைக்கு வார்த்தை அமுல் பேபின்னு சொல்றியே. இன்னும் பிரபு மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? நான் எப்பவுமே அமுல் பேபிய லவ் பண்ணுவேன். அது என்னோட உரிமை. அதனாலதான் அவனோட உரிமையையும் நான் மதிக்கிறேன். அவ ஆசையா ரவுடி பேபின்னு கூப்பிட்டாலும் நான் ஒரு சாதாரண ரவுடி தானே. அடிதடி பண்றவளுக்கு எதுக்கு அதிக ஆசை? சுற்றுங்க சச்சப்பா. சார், இப்படி என்ன சார் ஆச்சு? டென்ஷனா இருக்கீங்க? சத்யா மேடம் வீட்டுக்கா போயிட்டு இருக்கீங்க? இல்ல, சத்யா மேடத்தை பார்த்தாலே ஒட்டாம விலகிடுவீங்க. அவங்க வீட்டுக்கு போறீங்களே, அதான். சார், அங்க எதுக்கு சார் போறீங்க? கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் சத்யா மேடம் உங்க வீட்டுல தானே சார் இருக்காங்க? இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. எங்கன்னு தெரியலையா? என்ன சார் சொல்றீங்க? சத்யா என்னை விட்டு விலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான்.
சத்யா மேடம் உங்க பின்னாடி சுத்தும் போது நீங்க அவங்கள துரத்துனீங்க. இப்போ நீங்க அவங்கள தேடி அலையறீங்க. சார், நீங்க அமெரிக்கா போறதை தடுத்து உங்க உயிரை காப்பாத்துறது சத்யா சார். இப்போ நீங்க உசுர கொடுத்தாது அவங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கல்கட்டா ஷூட்டிங் வரேன்னு அவங்க மாமாட்ட சொல்லியிருக்கா. ஆனா அவ இன்னும் அங்க போவே இல்லை. எங்க போனானே தெரியல. லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ போயிருக்கிறத பார்த்தா இன்னமும் எதுன்னு எனக்கு பயமா இருக்கு. சார், கவலைப்படாதீங்க சார். நீங்க பயப்படுற மாதிரியோ உங்க சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரியோ அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க சார். என்னன்னா பெரியவர் மூலமா உங்களுக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியல. அதான் இப்படி செஞ்சிருக்கலாம். கரெக்ட் தான் ஜாக்கி. ஆனா அந்த விஷயத்த சொல்றது கூட இப்ப சத்யா இல்லையே. சார், தேடுங்க சார். கண்டிப்பா கிடைப்பாங்க சார். நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீங்களும் அவங்களும் கண்டிப்பா ஒன்னா சேருவீங்க. உங்களை விட்டா ஒரு பெஸ்ட் ஜோடி அவங்களுக்கு யாருமே இல்லை சார். சார், உங்களை அந்த கடவுள் நினைச்சா கூட பிரிக்க முடியாது சார். போங்க சார், சத்யா மேடத்தை தேடுங்க சார். சரி, நான் வரேன். சார், ஆல் தி பெஸ்ட் சார். ஆ. சத்யா, சத்யா, சத்யா. சத்யா வீட்ல இல்ல. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பாளோ? சத், வாங்க மாப்ள. சத்யா எங்க? இன்னும் வரலையே. சார், போஸ்ட் கொடுங்க. இந்தாங்க. சத்யாவுக்கு சர்டிபிகேட் வந்துருச்சு. ஸ்வீட் தர சொல்லுங்க. சொல்றேன். வரங்க. நல்லது. என்ன லெட்டரு? சத்யாவோட டிகிரி சர்டிபிகேட். புரியல. எல்லாம் உங்களுக்காகத்தான் மாப்ள. எனக்காகவா? சத்யா சின்ன வயசுல படிப்பை விட்டதுனால உங்க தகுதிக்கு ஈக்குவல் இல்லைன்னு அது அவளுக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு. அந்த தகுதியை வளர்த்துக்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு கரஸ்ல டிகிரி முடிச்சா. யாராவது உங்க பொண்டாட்டி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டா அமுல் பேபி பாவம் தடுமாறுவான், அவன் சந்தோஷப்படுற மாதிரி படிச்சு காட்டுறான்னு சத்யா இந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சா மாப்ள.